ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே. அப்போ நீங்கள் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னங்கக்கா சண்டே விலாக் அப்படிங்கிறங்க, புரட்டாசி மாதமாச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து புரட்டாசிலாம் வைக்கிறதில்ல. உண்மையான விஷயம் இதுதான். நாங்கள் வச்சதே இல்லை இது வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒர்க்குக்கு போயிட்டார். ஷோபிகா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. ரித்திகா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் மேலே துணி காய போட்டுட்டு நான் நான்வெஜ் எடுக்க கிளம்பிடுவேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருப்பீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதும் பல்லு ஃபஸ்ட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் பேக்லாம் 2 பேருமே போட்டுப்போம். இந்த மேடம் இல்லாதப்ப சும்மா எடுத்து போட்டுட்ருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் நான் போட்டுட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கே தெரியும், முன்னே இருந்ததுக்கு என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மாறி இருக்குது. இல்லைம்மா, எப்படி இருக்கு? வெள்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். எப்படி சொல்கிறதுனா, நமக்கு இந்த ஒரு பிரைட் ஆகுது. நம்ம கருப்பு தான், இந்த அழுக்கெல்லாம் போய் முன்னே ஸ்கின் ஒரு டோன் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரியுது. மீன்காரர் என்னோட அதிகமாக கத்துறாரு. இங்கே மீன்காரங்களாம் வருவாங்க, நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம், மார்க்கெட்டு தான் போவோம். புரட்டாசி எதுவுமே மீன்காரர் இருந்திருக்காரு. இங்கே யாருமே மீன் வாங்க மாட்டாங்க, எல்லாமே புரட்டாசி கும்பிடுவாங்க. இந்த 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 லைன்லேயே நாங்கள் தான் நான்வெஜ். நாங்கள் கீழே ஒருத்தவங்க கூட இருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஐஸ் பேக் வைக்கிறப்ப. அதாவது கொஞ்சம் அப்படி கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சரியாயிடும். நான் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இந்த ஐஸ் பேக்கை ஃபேஸில் வச்சுருவேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சேராது. சேராமல் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒயிட் கிளாத்தை இந்த ஐஸ் பேக் மேலே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எங்கள் 2 பேர் ஃபேஸுக்கும் சேரும். அப்புறம் மனசுலாயோ, நம்ம ரஜினி சார் சாங்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலி காம்போ போட்டிருக்கோம். அது இந்த விலாகுக்கு முன்னாடியே அப்லோட் ஆகிரும், 10 மணிக்கு அப்லோட் ஆகிரும், பாருங்கள். ஏன்னா நான் 2 மணிக்கு தான் இந்த விலாக் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் சோபி தனியாக சோலோவாக பார்த்திங்கன்னா அதே பாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏற்றிக்கிட்டோம்ல, இப்படி கம்மி இப்படி. நீ ஏன் தூங்க வச்சுக்கிட்டே இருக்க? செல்ல படுக்க வச்சுக்கிட்டு. எங்கள் சோபிக்கு ஸ்கூலில் யாரோ சொன்னாங்களா? யார் சொன்னாங்க ஐஸ் பேக் போட சொல்லி? சொன்னேன், யாரோ உன் ஃப்ரெண்டு அவங்க அண்ணா போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு எங்கள் சோபி டெய்லி அந்த ஸ்கூலோட நீட்மெண்ட், அதாவது ப்ராப்பராக வருவாங்க எப்பயுமே. அவங்க பேட்ச் கூட இருக்கு ப்ராப்பர் போயினா. அவங்க அண்ணா அவதான் என் கிளாஸ்ல படிக்கிறா. அவங்க அண்ணா டெய்லி 10 ஐஸ் கட்டி போட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. 10 போடுவாங்க. நம்ம ஒன்றே பண்ணலாம். நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம காசு செலவு தான். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. சரி, ஃபேஸுக்கு அப்படிங்கிறதுனால ஆரோ தண்ணி பிடிச்சி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்றேன். அப்போ ஃப்ரீசருக்கு ஃப்ரிட்ஜு செலவாகும். செலவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னங்க்கா செலவே இல்லை, நீங்கள் அப்போ கரண்ட் பில்லாம் எப்படிங்க்கா அப்படின்னு கேட்பீங்க. சும்மாவே இருக்குங்க எங்கள் ஃப்ரிட்ஜில், ஒன்றுமே இல்லை. இப்போ தான் இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏமா ஃப்ரிட்ஜு வாங்குறேன்னு ஆர்வத்தில் ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு உள்ளே ஒன்றும் வைக்கல. எப்பயாவது காய் இருக்கும். நம்ம வீட்டில் இந்த பழைய குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிற பழக்கம் இல்லை. எங்கள் அப்பா வீட்லேயும் சரி, எங்கள் தங்கச்சி இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிருச்சு. எங்கள் சுருதி ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்குன்னு தெரில. அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது எங்கள் அப்பா வீட்டுக்கா சித்தி வீட்டுக்கான்னு தெரில. அடுத்த வாரமா? ஆமாம், லீவ் வந்துடும். லீவில் போயிட்டு வருவோம் 2 நாள். அங்கே போனால் வெயில் வேறு தாங்க மாட்டேங்குது. எனக்கு பிரச்சனை இல்லை, ஐஸ் பேக் போடலாம். எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு தான் பிரச்சனை. வெயிலுக்கு ஐஸ் பேக் போடலாம், அது கூட.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்தது இவங்க நான் தான் போடுவேன் எனக்கு. போட்டுக்கோங்க. துண்டு வச்சுக்கோங்க, இல்லை மேலே ஃபுல்லாக ஜில் ஜில் ஜில்னு வரும். இப்போ பாருங்க ஃபேஸை நல்லா இருக்கும், அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். இன்னொரு ரத்த ஓட்டெல்லாம் சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சோப் போட்டுருக்க? இல்லை ஃபஸ்ட்டு கம்மியாக போட்டுக்கிறேன். பாட்டு பாடுறியா? அப்படின்ட்டு இருக்க. எங்கள் சோபி வேறு என்னை விட ஹைட் ஆகி போச்சு. நானே தலையே எங்கள் சோபிக்கு என்னால் சீவ முடியல. இப்படியே ஹைட் ஆகிட்டு போட்டேன். நம்ம நீ எத்தனாவது படிக்கிற? நீ 6th நேரம் நம்ம படிக்கிறாங்க. நான் 6D படிக்கிறேன். கூட நீ வந்து ஒட்டாத மாதிரியே போட்டுட்ருக்க. டெண்டனுக்கு இந்த கண்ணில் இந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகும், நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்னு ஏதோ சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சேரலை, ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போடாதீங்க. ஆனால் எங்களுக்கு சேர்ந்துச்சு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணுவேன். பாப்பாங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அப்படியே லைட் தான். எப்படி இருக்குது ஃபேஸு? உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஃபேஸ். மேடம் சொல்லிட்டாங்கல்ல, அதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் பேக் போட்ட உடனே ஃபேஸ் அப்படியே விடக்கூடாது. உதட்டுக்கு நம்ம போடுறோம்ல, உதட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால லிப்பம் போட்டுக்க வேண்டியதான். மற்றபடி நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சுட்டு உடனே போடாதீங்க. அந்த சில்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தால் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நான் வந்து மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எந்த கிரீமும் என்னோடய ஃபேஸுக்கு போட மாட்டேன். இந்த மாதிரி சோப் போட்டு கழுவிட்டு போட்டு வச்சுப்பேன், அவ்வளோதான். ஒரு லிப்பம் போடலாம், குளோஸ். நீ என்ன போட போகிற? டக்குன்னு எனக்கு கொஞ்சம் இங்கே பாருங்கள், லிப்டிக் எப்படி பூசி வச்சுருக்கானே அம்மாவுங்க. இது இங்கே பார்த்து சொல்லு, ஒரு டைம் ஆச்சு சிரிக்காம சொல்லு. என்ன போடுற? லிப்டிக்கா? நான்லாம் இங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில், இனிய வணக்கம். சரி ப்ரஷ் பண்ணோட, ப்ரஷ் பண்ண. எங்கள் ரித்திகா எங்கள் சோப்பி வைக்கிற பொட்டை மட்டும் பாருங்க. சிரிப்படுத்தலாமா? அம்மா பட்டுருச்சுமா? வச்சுட்டேன். எங்க காமி. இந்த நெத்தியில் பொட்டு பார்த்தீங்களா? இந்த மச்சமோ, இது மச்சம், இது பொட்டு. ப்ரெஷ் பண்ணுறியாம்மா? செப்பன். நம்ம வந்து மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். புரோட்டாசி நம்ம தான் நான்வெஜ் சமைக்கிறோமோ அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா கோயம்புத்தூர் மீன் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அவ்வளோ கூட்டம். எப்பயும் இருக்கிறத விட இன்றைக்கி தான் கூட்டம் ஜாஸ்தி. விலைலாம் கம்மி பண்ண மாட்டாங்க, இருக்கிற விலை ஜாஸ்தி தான் இருக்கும். யாரும் காசு சாப்பிட மாட்டாங்க. போடுறதுக்கே 400 போயிடுச்சு. யூடியூப் சேனல் பார்க்கலாம். விலை கம்மின்னு பார்த்தா விலை ஜாஸ்தியாக தான் இருக்குல்ல. அதே கம்மி பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இந்த என்ன சொல்றீங்க? இப்போ வேணுமா வேண்டாமா? ஐகோர வேணுமா வேண்டாமா? உள்ள அப்படியே வறுத்து சாப்பிடுங்க. உள்ள வறுத்து சாப்பிடுங்க. அப்படி இல்லையா? கிளிமீன் எடுத்து சாப்பிடுங்க. ஐகோரையா ஒரு கோடி. அப்ப ஒரு முள்ளு இருந்தா ஒரு கோடி. புரோட்டாசி ஸ்பெஷல்.
என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரான் பிரியாணி. ப்ரான் பிரியாணியா? அப்படினா ப்ரான் பிரியாணினா ப்ரான் தான். அம்மா சொல்லுங்க. முடியெல்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்து நிற்கும். ப்ரான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புரோட்டாசி ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி. இப்போ இதுக்கு என்னெல்லாம் சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இது வந்து அம்கம்ருமா பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, பெரிய ஸ்பூனில். அப்புறமா கரம் மசாலா அது வந்து 1 ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள். நல்லா தான் வைப்பா இருக்கும். சரி வாங்க, நீங்களும் வாங்க வீடியோவுக்கு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எங்கே காமிங்க. மஞ்சள் தூள். அப்புறம் வச்சு புதினா. பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் கத்துறாங்க, ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க கூட. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் தயிர். நம்ம இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துவோம், அப்புறமா கொஞ்சம் தயிர் சேர்த்துவோம். எங்க லெமன் இங்கே இருக்கு. லெமன் நான் புளியல. நான் புளியல. இப்போ புளி வேணாம், நான் சொல்கிற புளி ஓகே. சாப்பாட்டில் புளிஞ்சிக்கலாம். இது லெமன். அம்மா என்னம்மா நான் புளியறேம்மா. என்னத்தம்மா லெமன் பாரு, கண்ணில் பட்டுற போது இருத்தியா. லெமன் நான் புளியறேன். என்னாலேயே புளி முள்ள கை நான் புளிக்கிறேன். கொடுங்க. புளிக்குவ நீ புளிக்கு. நான் புளியறேன். கொடுங்க. புளி இது நான் ஒன்னு புளிக்கிறேன். இதான். அம்மா இதையும் புளிக்கிட்டா. புளிக்கு இதையும் புளிக்கிட்டா. நான் இதையும் வெறும் மிளகாத்தூள் வந்து இதுவும் பண்ணிட்டா. வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. புளிக்கிறானோ புளிக்கு. அது வந்து பிரியாணியில புளி. நான் புளிறப்ப. பிரியாணி நான் புளிறப்ப. புளி. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணனும். இதுதான் நம்மளோட பிரியாணி மிக்ஸ். இது வந்து நானே கண்டுபிடிச்சேன். யூடியூப்ல பார்த்து கண்டுபிடிச்சேன். யூடியூப்ல பார்த்தா அது நான் தானே பார்க்கணும். யூடியூப் தானே எனக்கு காமிக்குமா? இல்லை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க சோபி. நான் என்ன பண்ணேன்னா எல்லா ஸ்டைல்லேருந்து ஒவ்வொரு பிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒருத்தவங்க இது மாதிரி பெரட்டி பொரிச்சாங்க, ஒருத்தவங்க பெரட்டி ஸ்ட்ரைட்டாக சேர்த்துனாங்க, இன்னொருத்தவங்க பிரியாணி மசாலா இதில் சேர்த்துல. நான் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம், அதுதான் டேஸ்ட். அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமான்னு பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிடலாம். சீரக சம்பாவில் தான் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரான் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அம்மா பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் எடு. என் மகன் எப்படி எடுக்கணும் மட்டும் போகும். பட்டை லவங்கம் பிரியாணி. பட்டை லவங்கம். லவங்கம் பாக்க எப்படி இருக்கும்? இதுவா லவங்கம். அது பட்டையா? இது உட்டோட அந்த பாதி மாதிரி இருக்கு. அதுதான் உட்டா? இது மரமா? லவங்கம்னா ஏலக்காய் லவங்கம் அன்னாச்சி பூ பிரியாணி இலை. பிரியாணி இலையா? அன்னாச்சி பூ. இதா? இஷ்ட அன்னாச்சி பூ. 2 பீஸ் எடு. பிளேட்ல வைமா, அப்படி வைக்க கூடாது. பிளேட்ல வை, பிளேட்ல. இதுல எத்தனை? இதுல எத்தனை? அதுல ஒரு 4 பீஸ் எடு. 4. இது அம்மா இது வேணுமா? முன் எதுமா? அது 5. एक 5 नहीं बताएंगे एक दो पर 2 4 3 4 5 ले चलना 4 கிலோ வந்துச்சு பாரு. உங்களை வச்சு நம்ம அவ்வளவுதானா? இதுதானா? பட்டு இது எடு. சாறு எடுத்துட்டியா? அதெல்லாம் வேணாம், அதுக்கு எல்லாத்தையும் போட முடியுமா? அந்த இதை வச்சு பிரியாணி எல்லாம் பாரு. இந்த டிராவல் ஓபன் பண்ணி பாரு, ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்ல இருக்கும். குக்கர்ல
ஆயில் சேர்த்தியாச்சு. இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். பிச்சிலாம் போடக்கூடாது, வேண்டாம். அம்மா இந்த மாதம் மீன் மார்க்கெட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். நான் கூட கூட்டமே இருக்காது, ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். ரேட்டெல்லாம் கம்மியாகுது, ரேட்டு ஜாஸ்தி தான் இருக்குது. போன வாரம் 350 ரூபா ப்ரான், இந்த வாரம் 400 ரூபா, 50 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. பட்டை, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதை வந்து நம்ம வெயிட் பண்ணணும். சோபி பாத்திரங்கள் வா வா. வா சோபி, சோபிகா வேலை செய்யறது பாத்தீங்களா? வா சோபி. ரெண்டு பாத்திரம் தான் கழுவி, நிறைய பாத்திரம் கலதி கழுவி. ஏய் ஜூஸ் குடிச்சிடாம நல்லா கழுவி வைக்கலாம். ஏன் பாப்பா அப்பா இங்க பாருங்களேன். உனக்கு ஒரு வேலை ஏன் முடியல? சரி பண்ணு, முடிய சரி பண்ணு, முடிய சரி பண்ணு, சரி பண்ண முடியும். எனக்கு கீழே இருக்கு. சோறு மட்டும் வேலை வச்சோம்னா சோறு எல்லாம் அப்படியே ஆகும். எல்லாரும் எல்லாம் வைக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா தட்டி வச்சிருக்கு, அரைக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். அப்புறமா மீன் பொரிக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்து சொல்லி மீன் இப்பயே பொரிச்சிடலாம். இந்த அடுப்பு வந்து இதுவாக தான் இருக்கு. மேலே பாரு, மேலே மேலே இருக்கு பாரு, மேலே ஃப்ரீசரில். வேற என்ன பண்ண? 2 தடவை கடைக்கு அனுப்பணும்னா 2 தடவையும் காசு ஸ்நாக்ஸ் வாங்குவீங்களா? இது கிளி மீன் தான் வாங்கணும். முன்னே ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பரட்டி வச்சிருக்கேன். எப்போ பார்த்தாலும் யாராவது தொக்கு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு டைம் ப்ரான் பிரியாணி சாப்பிட்டோம், அது நல்லா இருந்துச்சுங்களா? அதனால சரி ஓகே நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். முட்டை வேணுமா? அது எடுப்பா. முட்டை வைக்கிறேன். அரி வகை மிசில் 5 முட்டை வச்சுருக்கேன். என்ன 4 பேர் எதுக்காண்டிக்கிட்ட? எனக்கு 2. நம்ம மிஷின் நம்ம முட்டை வைக்கிற மிஷினு எங்க அப்பா வந்து வீட்டை கிளீன் பண்றேன்ட்டு எல்லாத்தையும் தூத்துக்கோ. முட்டை வைக்கிற மிஷினை காணும். ஆடக்கு அதெல்லாம் எங்க போய் தேடுறது? சரி அப்ப முட்டை காணும். ஏய் தண்ணி ஊற்றி வைய. அது இதாயிடுமே, இதாயிடா உடஞ்சு. பரவாயில்ல, கொஞ்சம் நான் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். முட்டை நான் வாங்கி வைக்கிறான். இப்போ முட்டை எடுமா, 5 முட்டை எடுமா.
எப்படி தெரியுமாங்க? முட்டையில ஓட்ட போட்டுருக்கணும். ஓட்ட போட்டுமா எதில்? முட்டையில் ஓட்ட போட்டால் நல்லா இருக்கும். ஏடு இன்னைக்கு நானா அந்த முட்டையான்னு பார்க்கணும். முட்டை ஓட்ட போட்டு தான் நீ வேக வைக்கணும். ஏய் அதான் பால் காய வைக்கிற குண்டானில் போய் முட்டை வேக வைக்கிறிய, முட்டை வாசம் அடிக்காது. அதெல்லாம் நம்ம தான் பார்த்தோம். எதில் வேக வைக்கலாங்கிற? இதுக்குள்ளே போடுமா? உடச்சிடாதீங்கம்மா, இதுக்குள்ளே போடுங்கம்மா. ஏய் இந்த முட்டையில் இங்கே இருக்குல்ல, ஒழுதுரும்ல அப்படியே. எல்லாம் போட முடியாது கம்பி. இது சும்மா டைப் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாரு, இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சோம்னா வச்சுக்கோ. எனக்கு கொடுத்தாங்க, நானும் ஓட்டு போடுறேன். ஓட்ட போட்டேங்க. இங்கே தெரியுதா? எந்த முட்டை உடையுதுன்னு தெரியல. அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. கம்முடு. அஞ்சு முட்டை ஓட்ட போட்டாச்சுல. ஓட்ட போட்டு வச்சுன்னா வச்சுக்கோ, முட்டை உடையலாம். 5 மினிட்ஸ்க்கு பார்த்தேன். சரி, அப்படியே முட்டையை உடைக்காமலே சாப்பிட்ருவியா? இல்லைங்க, இதாகும்ல அது. மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒன்று சேர்த்த மறந்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்து வச்சா அந்த ப்ரானையும் சேர்த்துக்கலாம். சத்தியமாக குரான் பிரியாணி தான் தைக்கிறேன். ஏன் உனக்கு இவ்வளோ டவுட்டு அம்மா மேலே? நல்லா இருக்குல்ல? நீ வாசம் வருதுங்கிற, நான் பெற்றது வாசனையே வரலங்குது. மூக்குலயே வந்து நல்லா வதங்கணும். அம்மா ஏதோ புதுசா இப்ப இதோட வந்து நம்ம அந்த தயிர் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, தயிர் மிச்ச தயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் வந்து பிளான் வச்சுக்கோங்க. இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கான அளவு. 1 கிலோவுக்கான அளவு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதாகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நம்மளோட மீனையும் நம்ம சேர்த்துடலாம். அவசரப்பட்டு மீனை போட்டுனேன். நீங்க இப்பவே மீனை சாப்பிடுவீங்க. டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்கறதுக்கு 2 கிலோ வேணும் நம்ம கொடுக்குறது. இப்போ ஒரு அடசல் தான் பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு இது மட்டும்தான் நம்ம வந்து மீன் பொரிக்கிறோம். மிச்ச மீன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மீன் குழம்பு வைப்பேன். ஆமாம் ஆமாம், எக்ஸாம் நல்லா எழுதுனா அது மாதிரி வைக்க போறோம். ஏங்க அது எப்படிங்க இருந்துச்சு போன வாரம்? இந்த வாரம் பிரான் பிரியாணி. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செய்வோம். ஆப்பாங்க, அம்மா செஞ்சு பழகிறதுக்கு நம்ம கிடைச்சவங்களுக்கு நினைப்பாங்க. அம்மா நல்லா இல்லை போன வாரம்? நல்லா இல்லையா? சரி, நீ வெறும் குழம்பு சாப்பிட்டுருக்கலாம். ஏன் நல்லா தெரியுமா? அதுல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இல்லை, அது மாதிரி புளிச்சிச்சு. அப்படிதான் இருக்கும். புளிப்பை மீன் குழம்பு வேற. அப்பா அது நான் வைக்கிறது ஃபர்ஸ்ட் பண்ணு. சுட்டுக்காக அவன் அங்க வச்சுட்டு காமி. வாயில தான் சத்தம் வருது. ஒன்னத்தையும் காணும். லெமன் வந்து ஒரு லெமன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரானோட ஒரு லெமன் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பிரான் நம்ம இதுல
வதக்குறப்போ 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். என்னோட ஸ்ட்ரென்த் காணும். எனக்கே காணும். ஏன் அமுக்க சொன்னா அப்படி வாயில் மட்டும் தான் சத்தம் வருது. அப்ப நம்ம விளையாடுறது பாருங்க. இங்க காலை பாருங்க. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் உப்பு சேர்த்துல மக்களே, உப்பு சேர்த்தவே இல்லை. உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் திரும்ப. நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க ரிப்ளை, அதுக்குள்ள பதில் சொல்லலாமாங்க? நாளைக்கு வந்து வேணும் நீங்க யூடியூப்ல கேட்டுக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றோம் கண்டிப்பா. இந்த ப்ரான் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப நம்ம தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல, இது ஓரளவுக்கு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் நம்ம அதாவது ஒரு நல்லா இது நல்லா மசாலா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். உளுந்ததையே எங்க ரித்திகா வந்து எப்படி ஸ்டைல சொல்லணும்னா அப்படியே வெளியில காமிச்சு அவ்வளவுதான் இருக்கு. ஆனா வலிதான் இருக்கும், வெளியில காமிச்சு. சரி, அதனால வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிச்சோம். சிக்கன் மாதிரி இருக்கு, பிரியாணி மாதிரி இருக்கு. வந்து நம்ம இது அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி, சீரக சம்பா. ஒரு விசில் விட்டா போதும். எனக்கு என்னமோ விசில் விட வேணாம், தம் வைக்கலாமா தோணுது. என்னங்க பண்ணலாம்? விசில் வைக்கலாமா தம் வைக்கலாமா? இங்க பாருங்க, கலர் புல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்ல பாத்தீங்கன்னா 2 கப் வந்துச்சு. அப்ப நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் கம்மியாவே சேர்க்கலாம், ஏன்னா அதுல தண்ணி இருக்கு. தானோடதே பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்திருக்கு. அரிசி இப்பவே இதா இருக்கு. அரிசி நல்லா ஊற வச்சாச்சுன்னா நம்ம 3 கப் தண்ணி சேர்த்தணும்னா கரெக்டா இருக்கும். என்னோட கணக்கு படி. மேக்ஸ்ல ஃபெயில் தான், ஆனா சில கணக்கெல்லாம் கரெக்டா போடுவேன். அக்கா வந்து ஃபெயில் ஆகுது. இப்ப சும்மா அந்த எக்ஸாம் கணக்குல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு விசில் போட்டு நம்ம வச்சிருவோம். 3, அதாவது 1 விசில் வந்தா போதும் என்னோட குக்கர்ல. உங்களுக்கு உங்க குக்கருக்கு எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த கஷ்டப்பட்டு புதுசா உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஒரு இது இல்லை. அது மீன் பொரிச்சு அப்போ ரொம்ப நேரம் அதுல இருக்கும். இன்னும் வேகலை. இங்க ஒரு முட்டை பபிள்ஸ் வருதுங்க. நான் சொன்ன மாதிரி வேகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது பிக்கப் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நான் பெரிய சமையல் சொல்லுவேன். இப்படி வந்து இந்த பக்கம் வந்துரு. இங்க வந்து மீன் வந்துட்டு இருக்கு. இங்க முட்டை வேகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரான் பிரியாணி இதுதான் நம்மளோட சண்டே ஸ்பெஷல். மொத்தமாக முடிச்சுட்டு அங்கே எடுத்து வச்சுட்டு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த வாரம் யாரெல்லாம் சண்டேக்கு நான்வெஜ் சமைச்சிங்க, இல்லை நாங்களாம் விருந்து என்னது விரதம் விருந்துங்கிற விரதம் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நாங்கள் எந்த வருஷம் வச்சுக்கல, எங்கள் அப்பா ஆனால் வைப்பார், நானும் வச்சுக்கல. இது ஏங்க உடஞ்சி போச்சு? இடம் பத்தாதுனாலயா? ஏன் உடையுது? பிரியாணி ரெடி. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. இது என்னது அம்மா? இதுதான். சரிம்மா வந்து இருக்கட்டும். இது என்னது? இது ஷோபி.
சரி இருக்கட்டும், யாருதான் ஒண்ணு தயிர் எங்க வைக்கட்டும்னு சொல்றதுக்கா? எனக்கு இங்க எனக்கு முட்டை வந்து உடையாம இருக்கிறது வேணும். இங்க இங்க சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நான் அப்புறம் போகிறேன் மிச்சம். பின்னாடி வந்து குடுமா வீட்டு சமையல் இதுதான். மீன் பொரிச்ச மீன், அதுக்கப்புறமா பொரிக்காம நம்மளே அம்மாவே ஒரு வித்தியாசமா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுவும் ஃபாலோ பண்ண ரைத்தா, நெக்ஸ்ட் ப்ரான் பிரியாணி. இதுதான் நம்ம வீட்டு சமையல். பார்த்துக்கோங்க. சோபிமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சோபி சூப்பராக கரெக்டாக சொல்லு. எப்போ பார்த்தாலும் நம்ம ஓட்டிக்கிட்டு சொல்லு. ப்ரான் சூப்பரா வெந்திருக்கு. ப்ரான் நல்லா வந்திருக்கு. ஐ லைக் ப்ரான். ரெண்டு தான் வரணும். என்னதுமா? ஆனாலும் ரெண்டு ரெண்டு ஃபிஷ் தானமா? என்னதுமா? எண்ணி பார்த்தமா? அப்படியா? ரெண்டு ரெண்டு எண்ணி பார்த்துச்சாங்க. நான் பார்க்கலையே. நல்லா இருக்கா? நாங்களும் சாப்பிடுவோம். இங்க சொல்லுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் நம்மளோட ப்ரான் பிரியாணி. அதான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாப்பா சொல்லி சொல்லுமா. சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கு? உண்மையாலுமே நானும் டேஸ்ட் பண்ணதில்ல. நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே வாய் ஒரு நிமிஷங்க. நான் செகண்ட் டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல ப்ரான் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுலயே இல்ல, நம்ம ஸ்ட்ரீட்லயே. ஒரு ஸ்வீட்டுக்கு பேச நான் சொல்லல, என்னை ஓட்டுறதுக்கு வெளியில இருந்துல யாரும் வளர்த்த ஆகணும்னு சொல்லிட்டு என் குடும்பத்துல இருக்கிறதா இந்த ஜீவன் போதும். நீ கோட்டு ஜீவனுக்கு போகாத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி உண்மையை சொல்லிடுறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா பொழுன்னு வந்திருக்கு. நம்ம ஒரு ப்ரான் எடுத்துகிட்டு வச்சுக்குவோம். அப்புறமா கொஞ்சம் தயிர் பச்சடி எடுத்து வச்சுருவோம். மீன் கொஞ்சம் வச்சுருவோம். ஆமாம், மீன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருவோம். முட்டை கொஞ்சம் இல்லை ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் மீன் சாப்பிட்றோம். நிஜமாக நல்லா இருக்குது. அம்மா தப்பா சொல்றாங்க. அம்மா தப்பா சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குங்க. அம்மா தப்பா சாப்பிடுறாங்க. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாப்பா அம்மா வெயிட் பண்ணுமா. சின்ன குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க பண்ணி பாப்பீங்க. யூஸும் இப்படி சாப்பாடை வச்சுட்டு கொஞ்சோண்டு ரைத்தா எடுத்து இப்படி போட்டுட்டு பிராண எவ்வளவும் வைக்கக்கூடாது, இவ்வளவும் வைக்கக்கூடாது, இவ்வளவும் வைக்கக்கூடாது. கொஞ்சமா பிரான் எடுத்து இங்க வச்சிடணும். சீக்கிரம் சொல்லி முடி. வெயிட் பண்ணுங்க. வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க மஞ்சள் கருவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வெள்ளைக்கருவும் வச்சுக்கலாம். ரெண்டுமே பிடிக்குமா ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ஆனா எனக்கு வெறும் வெள்ளைக்கருவு வச்சுக்கலாம். அதனால நான் வெள்ளைக்கருவு மட்டும் வச்சுக்கிறேன். சீக்கிரம் வெள்ளைக்கருவு எடுத்து இப்படி வச்சு எடுத்து கொஞ்சோண்டு மீன் எடுத்து குண்டு முட்டாய். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே நம்ம வீட்டில் ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி, கிளி மீன் பொரிச்சது, முட்டை, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன கொஞ்சம் ஹெட் சொல்றது எல்லோ கலர் சொல்லிடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் எல்லோ கலர் ஹார்ட் போடுங்க. அதுக்கப்புறமா ப்ரௌனும் போட்டுருங்க. ஏன்னா எங்க அம்மா தான கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்